வணக்கம். ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம அந்த ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 4-5 நல்ல ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டா நம்ம வேலை முடிஞ்சிடுச்சுன்னு. ஆனா உண்மைய சொல்லணும்னா, அது ஒரு பெரிய பசில்ல ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான். ஒரு உண்மையான போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறதுங்கிறது இதை விட ரொம்பவே பெரிய விஷயம். அது எப்படின்னு பார்க்கலாமா? எந்த ஒரு ஸ்ட்ராங்கான பில்டிங்குக்கும் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தாங்க ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோட ஃபவுண்டேஷன் யாருன்னா அது நீங்க தான். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கோல்ஸ், இதிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. சோ நம்ம எடுக்க வேண்டிய முதல் முக்கியமான முடிவு பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறோங்கிறது தான். மொத்தமா அதாவது லம்சமா போட்டா மார்க்கெட்டை டைம் பண்ண வேண்டியிருக்கும். அது ரொம்பவே ரிஸ்க். ஆனா எஸ்ஐபில மார்க்கெட் மேல போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றதால உங்களுடைய பர்ச்சேஸ் காஸ்ட் ஆவரேஜ் ஆயிடும். இது லாங் டேர்ம்ல ரிஸ்கை நல்லாவே குறைக்கும். அடுத்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டைம்லைன், அதாவது எவ்ளோ காலத்துக்கு முதலீடு பண்றீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க கோல் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல வருதுன்னா, உங்க முதல் நோக்கம் பணத்தை பாதுகாக்கிறதா இருக்கணும். ஆனா அதே கோல் ஒரு 10-15 வருஷம் தள்ளி இருக்குன்னா, நீங்க ஈக்விட்டி மாதிரி க்ரோத் ஆசெட்ஸ்ல தைரியமா முதலீடு பண்ணி பெரிய அளவுல செல்வம் சேர்க்க முயற்சி பண்ணலாம். இது ரொம்பவே ஒரு பர்சனலான கேள்வி. மார்க்கெட் விழும்போது உங்களால எவ்வளவு நஷ்டத்தை தாங்கிக்க முடியும்? நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் முதலீட்டாளரா இல்ல அக்ரெசிவா? உங்களுடைய ரிஸ்க் எடுக்கும் திறனை நீங்க நேர்மையா கணிக்கிறது தான் உங்க போர்ட்ஃபோலியோவோட பேக் போனே. ஓகே, இப்ப நம்ம ஃபவுண்டேஷன் ரெடி. அடுத்து என்ன? சரியான ஸ்டாக் பொருட்களை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? அதாவது நம்ம போர்ட்ஃபோலியோக்கு தேவையான சரியான ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணணும். இந்த பீட்டா அப்படின்றது ஒரு ஃபண்டோட கேரக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். சிம்பிளா சொல்லணும்னா, மார்க்கெட் 10% ஏறுதுன்னு வச்சுப்போம். 1.2 பீட்டா இருக்கிற ஃபண்டு 12% ஏற முயற்சி பண்ணும். அதே நேரம் 0.8 பீட்டா இருக்கிற ஃபண்டு வெறும் 8% தான் ஏறும். சோ பீட்டா 1க்கு மேல இருந்தா அது ரொம்ப அக்ரெசிவான ஃபண்ட், 1க்கு கீழே இருந்தா கொஞ்சம் கன்சர்வேட்டிவ். சரி, இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இதோட உண்மையான பெனிஃபிட் மார்க்கெட் விழும்போது தாங்க தெரியும். அதிக பீட்டா இருக்கிற ஃபண்ட்ஸ் வேகமா விழும். ஆனா கம்மியான பீட்டா இருக்கிற ஃபண்ட்ஸ் அவ்வளோ வேகமா விழாது. நம்ம போர்ட்ஃபோலியோட பயணத்தை கொஞ்சம் ஸ்மூத்தாக்கும். நம்மள பலரும் ஒரு ஃபண்டோட லாஸ்ட் ஒரு வருஷ ரிட்டர்னை மட்டும் பார்ப்போம். அது ஒரு படத்தோட கிளைமேக்ஸை மட்டும் பார்க்குற மாதிரி முழு ஸ்டோரி நமக்கு தெரியாது. ஆனா இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அப்படி இல்ல. இது வேற வேற டைம் பீரியட்ல அந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு காட்டும். மார்க்கெட் நல்லா இருக்கும்போது சரி, ரொம்ப மோசமா இருக்கும்போது சரி, ஒரு ஃபண்ட் எவ்வளோ கன்சிஸ்டண்டா ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு இதுல தான் தெரியும். இதுதான் அதோட உண்மையான ஸ்டெபிலிட்டியை காட்டுது. இப்ப பாருங்க, நீங்க 2 வேற வேற ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பணத்தை நல்லா டைவர்சிஃபை பண்ணிட்டோம்னு நினைப்பீங்க. ஆனா சில சமயம் என்ன ஆகும் தெரியுமா? அந்த 2 ஃபண்டுமே ஒரே ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்போ நீங்க நினைச்ச டைவர்சிஃபிகேஷன் அங்கே இருக்காது, ரிஸ்க் தான் அதிகமாகும். இதுக்கு பேரு தான் ஸ்கீம் ஓவர்லேப். ஒரு ஃபண்டோட கேப்டன் யாரு? அதோட ஃபண்ட் மேனேஜர் தான். அவரோட ட்ராக் ரெக்கார்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது ஸ்கின் இன் த கேம். அதாவது அந்த ஃபண்ட் மேனேஜர் அவரோட சொந்த பணத்தை அதே ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரான்னு பார்க்கணும். இது அந்த ஃபண்ட் மேல அவருக்கு இருக்கிற நம்பிக்கைய அப்பட்டமா காட்டும். ஓகே, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, ஸ்டாய் பொருட்கள் அதாவது ஃபண்ட்ஸையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம போர்ட்ஃபோலியோவை கட்ட ஆரம்பிக்கலாம். இந்த அசெட் அலோகேஷன்ங்கிறது முழுக்க முழுக்க உங்க ரிஸ்க் எடுக்கிற திறனை பொறுத்தது. நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னா உங்க போர்ட்ஃபோலியோல டெப்ட் அதாவது கடன் ஃபண்ட்ஸ் அதிகமா இருக்கும். ஒருவேளை நீங்க அக்ரெசிவ் இன்வெஸ்டர்னா ஈக்விட்டி அதாவது பங்கு ஃபண்ட்ஸ் அதிகமா இருக்கும். இந்த ஈக்விட்டி டெப்ட் மிக்ஸ் தான் உங்க போர்ட்ஃபோலியோட ரிஸ்க் லெவலை முடிவு பண்ணுது. ஈக்விட்டி டெப்ட்னு பிரிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்ததா அந்த ஈக்விட்டிக்குள்ளேயே லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு பிரிக்கணும். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் ஒரு ஸ்டேபிலிட்டியை கொடுக்கும். மிட் கேப், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் நல்லா வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல ஒவ்வொன்றுக்கும் உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு ஸ்பெசிஃபிக்கான பங்கு இருக்கு. டெப்ட் ஃபண்ட்ஸ்ல லேடரிங்னு ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்போ உங்க பணத்தை மொத்தமா கொண்டு போய் ஒரு 10 வருஷ பாண்ட்ல போடுறதுக்கு பதிலா அதை 3ஆ பிரிச்சு கொஞ்சம் 1 வருஷ பாண்ட்லயும் கொஞ்சம் 3 வருஷ பாண்ட்லயும் மீதிய 5 வருஷ பாண்ட்லயும் போடுறதா கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ ஒவ்வொரு பாண்டும் மெச்சூர் ஆகும்போது உங்க கைக்கு பணம் வந்துட்டே இருக்கும். வட்டி விகிதம் ஏறினாலும் இறங்கினாலும் இது உங்களை பாதுகாக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டியும் கொடுக்கும். ஒரு காரை வாங்கிட்டா மட்டும் போதுமா? அத அப்பப்போ சர்வீஸ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் இல்லையா?
அதே கதை தான் போர்ட்ஃபோலியோக்கும். ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து மானிட்டர் பண்ணி மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு ஒன் டைம் ஜாப் கிடையாது. இது ஒரு தொடர் பயணம். வருஷம் ரிவ்யூ பண்றது, ரீபேலன்ஸ் பண்றது, டாக்ஸ் சேவிங் டெக்னிக்ஸ்னு உங்க கோலை அடையிற வரைக்கும் இதுல நிறைய முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. சரி, இந்த ரீபேலன்சிங் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்? யோசிச்சு பாருங்க. நீங்க 50% ஈக்விட்டி 50% டெப்ட்னு ஆரம்பிக்கிறீங்க. மார்க்கெட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி உங்க ஈக்விட்டி இப்ப 70% ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது? உங்க போர்ட்ஃபோலியோ நீங்க நினைச்சதை விட ரொம்ப ரிஸ்கியா மாறிடுச்சு. ரீபேலன்சிங்னா என்னன்னா, அந்த எக்ஸ்ட்ரா லாபத்தை எடுத்து மறுபடியும் உங்க ஒரிஜினல் 50-50 மிக்ஸுக்கு கொண்டு வருது. சிம்பிளா சொன்னா, இது உங்க ரிஸ்கை எப்பவுமே உங்க கண்ட்ரோல்ல வைக்கும். இது மட்டும் இல்ல, இன்னும் சில விஷயங்களையும் நாம தொடர்ந்து கண்காணிக்கணும். ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாகுதா? ஃபண்ட் மேனேஜர் மாறிட்டாரா? ஒரு ஃபண்ட் தொடர்ந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணலையா? இதையெல்லாம் கவனிச்சு தேவைப்பட்டா சரியான மாற்றங்களை பண்றதுதான் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ மெயின்டெனன்ஸ். சோ இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்களை வச்சு ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க போர்ட்ஃபோலியோங்கிறது சும்மா கண்ட ஃபண்டுகளோட ஒரு கலவையா, இல்ல அது உங்களுக்காக உங்களுடைய கோல்களுக்காக ரொம்ப கவனமா உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பா? உங்க போர்ட்ஃபோலியோ நிஜமாவே உங்களுக்காக வேலை செய்தா?